students, we are from ScoreUp. We are here to make your studies more easier and interesting. Watch our tips and tricks motivational videos for getting full marks in biology. Subscribe our channel and press bell icon to get notification. You can ask doubt in comment section and also join our Telegram group. Follow us on Facebook, Twitter, Instagram. This video definitely helps you, so watch this video till the end. நம்ம இன்னைக்கு இந்த கிளாஸ்ல என்ன பார்க்க போறோம்னா சாப்டர் 3 ஹியூமன் ரீப்ரொடக்ஷன். இது வந்து நீட் படிக்கிறவங்க, தென் காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் எழுதுறவங்க, தென் சிபிஎஸ்சி ஸ்டூடெண்ட்ஸ், இவங்க எல்லாருக்குமே இது வந்து இந்த யூஸ்ஃபுல்லான லெசன். இந்த வீடியோவை நல்லா மறக்காமல் லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். பார்த்துட்டு நோட்ஸ் எடுத்து வச்சுட்டு படிங்க. இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். திஸ் சாப்டர் இஸ் மோர் ஹெல்ப்ஃபுல் ஃபார் ப்ரிப்பேரிங் காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் and also those who are studying CBSE level, 12th standard CBSE, those students it will be very helpful. ஸோ நம்ம இப்போ வந்து என்சிஆர்டியை பொறுத்து ஒரு லெசனாக நம்ம வந்து பார்த்துட்டு வரோம். அதில் வந்து தேர்ட் லெசன் நம்ம பார்க்க போகிறோம். நீங்கள் மறந்துடாமல் ஒரு லெசனையும் நல்லா வாட்ச் பண்ணுங்கள். அதில் நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க, அதை ப்ரிப்பேர் பண்ணுங்கள். ஓகே, இதனுடைய கொஸ்டின்ஸு நம்ம அடுத்த கிளாஸில் இந்த லெசன் முடித்த உடனே, இந்த சீரீஸ் ஆஃப் வீடியோஸ் முடித்த உடனே நம்ம வந்து இதில் கொஸ்டின் ஆன்சர் டிஸ்கஸ் பண்ணுவோம். ஓகே, ஆஸ் யூ அவேர் ஹியூமன், இப்போ இந்த லெசனில் நம்ம என்னென்ன பார்க்க போகிறோம்னா ஹியூமன் மேல் ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம், ஃபீமேல் ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம், கேமிட்டோஜெனசிஸ், menstrual cycle, fertilization and implantation, pregnancy, embryonic development, parturition and lactation. இதை பற்றி தான் நம்ம இதில் பார்க்க போகிறோம். So as you all aware of human, இது வந்து sexually reproduce ஆகுது viviparous germination. What is viviparous germination? Giving birth to young one. Giving birth to young one. இதுதான் viviparous germination. Next இன்னொரு டைப் இருக்கு, அது oviparous. Oviparous-னா என்னது? Oviparous is nothing but egg laying animals. egg lay பண்ணுற அனிமல்ஸுக்கு பேர் ஓவிபாரஸ்னு பேர். இப்போ ரீப்ரொடக்டிவ் ஈவெண்ட்டில் என்னென்ன ஈவெண்ட்டெல்லாம் இருக்குது அப்படின்றத பார்ப்போம். ஃபஸ்ட்டு ஈவெண்ட்டு பார்த்தீங்கன்னா ஹியூமன் இன்க்ளூட்ஸ் ஃபார்மேஷன் ஆஃப் கேமிட்ஸ். அந்த ஃபார்மேஷன் ஆஃப் கேமிட்ஸுக்கு பேர் என்ன? கேமிட்டோஜெனிசிஸ். ஜெனிசிஸ்னா ஃபார்மேஷன். எது ஃபார்மேஷன் ஆகுது? கேமிட் ஃபார்மேஷன் ஆகுது. ஸோ கேமிட்டோஜெனிசிஸ். அப்போ அதில் எதெல்லாம் கேமிட்னு நம்ம சொல்கிறோம்? ஸ்பெர்ம் இன் மேல், ஓவம் இன் ஃபீமேல். ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ஸ்பெர்ம் இன்டு ஃபீமேல் இன் ஜெனிட்டல் ட்ராக், அதுக்கு பேர் இன்செமினேஷன் பேர். அண்ட் ஃபியூஷன் ஆஃப் மேல் அண்ட் ஃபீமேல் கேமிட்ஸ்ன்றதுக்கு பேர் ஃபர்டிலைசேஷன்ன்றது பேர். ஸோ ஃபஸ்ட்டு ஈவெண்ட் கேமிட்டோஜெனிசிஸ், அடுத்த ஈவெண்ட் இன்செமினேஷன், அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஃபர்டிலைசேஷன், நெக்ஸ்ட்டு ஜைகோட், ஃபார்மேஷன் ஆஃப் ஜைகோட், ஜைகோட் டெவலப் இன்டு எம்ப்ரியோ. ஸோ இதுதான் ப்ராசஸ். எம்ப்ரியோனிக் டெவலப்மெண்ட்டுக்கு பேர் என்ன? கெஸ்டேஷன். கெஸ்டேஷன் அண்ட் டெலிவரி, பேபி பார்ட்டியூரிஷன். கெஸ்டேஷன் அண்டு பார்ட்டியூரிஷன்னு பேர். ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் படிச்சிருப்பீங்கல்ல, உங்களுக்கு வந்து லோயர் கிளாஸில் இதை பற்றி ஒரு அவேர்னஸ் இருக்கும். ஸோ there are remarkable differences between reproductive event in male and female. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ரிமார்க்கபிள் டிஃப்ரென்ஸு கண்டிப்பாக ரெண்டுத்துக்குமே இருக்குது, மேல் ரீப்ரொடக்டிவ் சிஸ்டமுக்கும் ஃபீமேல் ரீப்ரொடக்டிவ் சிஸ்டமுக்கும். என்ன மேஜர் டிஃப்ரென்ஸ்னால் ஸ்பெர்ம் ஃபார்மேஷன் கண்டினியூஸ் ஈவன் இன் ஓல்டு மேன். இப்போ ஓல்டு மேனில் கூட என்ன இருக்கும்? ஸ்பெர்ம் ஃபார்மேஷன் இருக்கும். பட் ஃபீமேலில் பார்த்திங்கன்னா 50 இயர்ஸில் மெனோபாஸ் வந்துடும். ஸோ இப்போ நம்ம அந்த சிஸ்டத்தை பற்றி படிப்போம். மேல் ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம். மேல் ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம்னு எடுத்துட்டிங்கன்னா மேல் ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம் இஸ் லொக்கேட்டட் இன் பெல்விஸ் ரீஜன். பெல்விஸ் ரீஜன்றது என்னது? லோயர் பார்ட்டில் இருக்குது, லோயர் அப்டமன் ரீஜனில் இருக்குது. ஸோ அதுதான் பெல்விக் கேர்டில்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா? பெல்விக் கேர்டில் லொக்கேட் ஆகிருக்கிற இடத்துல தான் இந்த மேல் ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம் இருக்குது. இதில் என்னென்ன இந்த சிஸ்டம் அப்படின்னு எடுத்துட்டா சீரீஸ் ஆஃப் ஆர்கன்ஸ் இருக்கும், அதுதான் நம்ம வந்து சிஸ்டம்னு சொல்லுவோம். இப்போ ஒரே ஒரு ஆர்கன் இருந்ததுன்னா அதை வந்து சிஸ்டம்னு சொல்ல மாட்டோம். அப்போ சீரீஸ் ஆஃப் ஆர்கன் என்னென்னலாம் அந்த மேல் ரீப்ரொடக்டிவ் சிஸ்டமில் இன்வால்வ் ஆகிருக்குன்னா எ பேர் ஆஃப் டெஸ்டிஸ், நெக்ஸ்ட்டு அசசரி டக்ட், கிளான்ஸ், external genitalia. Number 1 testis, number 2 accessory duct, glands, number 3 glands,
நம்பர் 4 ஜெனிட்டாலியா, எக்ஸ்டர்னல் ஜெனிட்டாலியா. இப்போ இந்த டெஸ்டிஸ் வந்து என்னது, அப்டாமினல் கேவிட்டியில் இருக்குது, அது ஒரு பவுச்சுக்குள்ளே இருக்குது. அந்த பவுச் பேர் என்ன, ஸ்கார்டம்னு பேர். The scrotum helps in maintaining low temperature of the testis. இப்போ பாடி டெம்பரேச்சரை விட இந்த ஸ்கார்டம் வந்து 2 to 2.5 டிகிரி சென்டிகிரேட் லோயராக இருக்கும். இன்டர்னல் பாடி டெம்பரேச்சர் என்ன இருக்குது, 98.4 ஃபாரன்ஹீட்டில் நம்ம சொல்கிறோம். இது செல்சியஸில். அப்போது 37 டிகிரி செல்சியஸில் இருக்குது. அதை விட இது எப்படி இருக்கும்னு கேட்டோன்னா 2 to 2.5 டிகிரி சென்டிகிரேட் இது குறைவாக இருக்கும். இதை மெயின்டைன் பண்ணுறது எதுன்னு பார்த்தீங்கன்னா ஸ்கார்டம். ஸோ இட் இஸ் நெசசரி ஃபார், எதனால் இந்த மாதிரி லோவாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்பெர்மெட்டோஜெனிசிஸ். ஸ்பெர்மெட்டோஜெனிசிஸ்னால் என்னது, ஃபார்மேஷன் ஆஃப், ஜெனிசிஸ்னா ஃபார்மேஷன், ஸ்பெர்மெட்டோஜெனிசிஸ் ஸ்பெர்ம் ஃபார்மேஷன். இந்த ஸ்பெர்ம் ஃபார்மேஷனுக்கு 2 டிகிரி குறைவாக இருந்தால் தான் ஸ்பெர்ம் வந்து ஃபார்ம் ஆகும். இன் அடல்ட் each testis is oval in shape with a length of 4 to 5 cm and width of 2 to 3 cm. width வந்து 2 to 3 cm, length வந்து 4 to 5 cm இருக்கு. The testis is covered by dense covering. அதில் வந்து பார்த்தீங்கன்னா each testis has 250 compartment. அந்த 250 கம்பார்ட்மெண்ட்டுக்கு பேர் என்னன்னு பேர், லோபியூல். அந்த டெஸ்டிஸ்குள்ளே இருக்கிறதுனால அதுக்கு பேர் டெஸ்டிகுலார் லோபியூல். அதுக்கு பேர் என்ன, டெஸ்டிகுலார் லோபியூல்னு பேர். ஈச் லோபியூல் கண்டைன்ஸ் 1 to 3 highly coiled seminiferous. இப்போ 250 என்ன இருக்குது, லோபியூல் இருக்குது. அதில் வந்து ஹைலி காயில்டு என்ன இருக்குது, செமினிஃபெரஸ் டியூபியூல் இருக்குது. இப்போ இந்த செமினிஃபெரஸ் டியூபியூல் எவ்வளோ இருக்கும், இப்போது 1 to 3 ஹைலி காயில்டு. இப்போ இது மாதிரி ஹைலி காயில்டாக இருக்கிற ஸ்ட்ரக்சர் 1 to 3 இருக்கும். ஸோ ஈச் செமினிஃபெரஸ் டியூபியூல் இஸ் லைன்ட் ஆன் இட்ஸ் இன்சைட் by 2 types of cell called male germ cell. ஸோ இந்த செமினிஃபெரஸ் டியூபியூல்குள்ளே என்ன இருக்குது, 2 types of cell இருக்குது. என்னது, ஒன்று வந்து germ cell, another one Sertoli cell. Sertoli cell ஒன்று, germ cell ஒன்று இருக்குது. Undergo meiotic division, finally leading to sperm formation, while Sertoli cells provide nutrition. ஸோ இப்போ என்ன பார்த்தோம், நம்ம செமினிஃபெரஸ் டியூபியூல் இருக்குது, 250 செமினிஃபெரஸ் 250 லோபியூல் இருக்குது. அந்த லோபியூலில் செமினிஃபெரஸ் டியூபியூல் 3 காயில்டு ஸ்ட்ரக்சர் இருக்குது. ஒரு செமினிஃபெரஸ் டியூபியூல்லையும் என்ன இருக்குது, ஒரு germ cell அண்டு Sertoli cells இருக்குது. Germ cells will develop into sperm. Sertoli cells will give nourishment to the developing sperm. Seminiferous tubule called interstitial space under small blood vessels under interstitial cells. So அந்த interstitial cells க்கு பேர் தான் என்னன்னு பேர், Leydig cells ன்னு பேர். Leydig cells synthesize and secrete testicular hormone. ஸோ இப்போ இந்த Leydig cellsன்றது வந்து என்னது, செமினிஃபெரஸ் டியூபியூல் இருக்கு இல்லையா, இது மாதிரி 250 இருக்குது பார்த்தியா, இந்த மாதிரி இருக்கிற இதில் நடுவில் இருக்கிற அதில் தான் வந்து பிளட் வெசல்ஸு, அடுத்தது லைடிங் செல்ஸ் இருக்கும். இந்த லைடிங் செல்ஸினுடைய ஃபங்க்ஷன் என்ன, இட் செக்ரேட்ஸ் ஆண்ட்ரோஜன் ஹார்மோன். ஸோ இது வந்து ஆண்ட்ரோஜன் ஹார்மோனுடைய ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இம்யூனாலஜிக்கலி கம்பீட்டன்ட் செல்ஸ் ஆல்சோ ப்ரெசன்ட். இப்போ அடுத்தது இதுதான் என்னது, டெஸ்டிஸ் பொறுத்த வரைக்கும். அடுத்தது மேல் அசசரி டக்ட் எதுலேருந்து வருது, ரெட்டிடெக்ஸ்டிஸ்லேருந்து ஸ்டார்ட் ஆகி வாசா எஃப்ரென்ஷியா எபிடிடிமஸ் வாஸ் டிஃப்ரென்ஸ். ஸோ ரெட்டிடெஸ்டிஸ் ரூட் பாருங்கள், ரெட்டிடெஸ்டிஸ், வாசா எஃப்ரென்ஷியா, தென் எபிடிடிமஸ், தென் vas deferens. The seminiferous tubule of testis open into vasa efferentia through retitestis. So vasa efferentia என்ன ஆகுது, leave the testis and open into epididymis. So இது எங்க இருக்கு, posterior surface of the each testis இருக்கு. The epididymis leads to vas deferens that ascends to the abdomen, loop over the urinary bladder. So அது வந்து எங்க இருக்கு, urinary bladder க்கு மேல அது ஓப்பன் ஆகுது. It receives duct from seminal vesicle and opens into urethra as a ejaculatory duct. These duct transport the sperm from the testis to the outside through the urethra. So எங்க ஓப்பன் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, அவுட் சைடில் யுரித்ராவும்
originate from urinary bladder. So urinary bladder இப்படி இருக்குதுன்னா urethra அங்கிருந்து ஸ்டார்ட் ஆகுது and extends through penis and external opening called urethral meatus. ஸோ இப்போ என்ன ஆகுது இங்கே பார்த்தீங்கன்னா அந்த ஸ்ட்ரக்சரை பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த ஸ்ட்ரக்சரில் பாருங்கள், யுரேட்டர்லேருந்து இங்கே பார்த்தீங்கன்னா செமினல் வெசிக்கல் இருக்குது. செமினல் வெசிக்கல் இங்கே யூரினரி பிளாடர் இருக்குது. செமினல் வெசிக்கல் எங்கே ஓப்பன் ஆகுது பாரு, அந்த இந்த இடத்துல ஓப்பன் ஆகுது. அதுக்கு பேர் இஜாக்குலேட்டரி டக்ட். செமினல் வெசிக்கலையும் இங்கே யுரித்ராவையும் ஓப்பன் பண்ணுறது வந்து என்னது, ஜாயின் பண்ணுறது இஜாக்குலேட்டரி டக்ட். அடுத்தது இங்கே சைடில் இருக்கிறது என்னது, ப்ராஸ்ட்ரேட். தென் திஸ் இஸ் பெனிஸ். பெனிஸ்னுடைய சைடில் இருக்கிறது இந்த பக்கம் டெஸ்டிஸ். இங்கே இதனுடைய சைடில் இருக்கிறது பல்போ யுரித்ரல் கிளாண்ட். ஃபோர் ஸ்கின் இங்கே இருக்கும். கிளாண்ட்ஸ் பெனிஸ், யுரித்ரா, பெனிஸ். ஸோ இந்த பிக்சரை பார்த்துக்கோங்க. ஒரு பார்ட்டும் இதில் ரொம்ப முக்கியம். இந்த ஒரு பார்ட்லேயும் வந்து எப்படி கேட்பாங்க அப்படின்னாக்கா, ஃபார் எக்ஸாம்பிள் இந்த பார்ட்டுக்கு வந்து ஏ அப்படின்னு கொடுத்துருவாங்க, ஏன்னு கொடுத்துட்டு, இஜாக்குலேட்டரி டக்ட் பார்ட்டுக்கு பின்னு கொடுத்துட்டு, ஃபைண்ட் அவுட் வாட் இஸ் த நேம் ஆஃப் ஏ அண்ட் பி, விச் ஆஃப் த ஃபாலோயிங் ரெப்ரசன்ட் ஏ அண்ட் பி, அந்த மாதிரி கேட்பாங்க. ஸோ இது பாருங்கள், இந்த ஃப்ரண்டல் வியூ, இன்னர் டீட்டெயில் பாருங்கள். இந்த பக்கம் இது சைட் வியூ, இது வந்து ஸ்ட்ரெயிட் வியூ. ஸோ பல்போயூரித்ரல் கிளாண்ட், ப்ராஸ்ட்ரேட், செமினல் வெசிக்கல், urinary bladder, then urethra, glans penis and foreskin. Testis இந்த ரெண்டு சைடும் இருக்கு. ஸோ ரெட்டி டெஸ்டிஸ், வாசா எஃப்ரென்ஷியா, எபிடிடிமஸ். அதுக்கப்புறம் தான் டெஸ்டிகுலர் லோபியூலுக்கு வருது. செம்னிஃபெரஸ் டியூபியூல். செம்னிஃபெரஸ் டியூபியூல் பார்த்திங்கன்னா 250 லோப்ஸ் இருக்குது. அதில் வந்து எப்படி இருக்குது, காயில்டு ஸ்ட்ரக்சராக இருக்குது. இங்கே ஸ்பெர்மெட்டகோனியா இருக்குது. ஸ்பெர்மெட்டகோனியாவில் தான் வந்து என்ன ஆகும், இது வந்து இன்டர்ஸ்டிஷியல் செல்லு. இங்கே தான் வந்து செர்டோலி செல்ஸ் அண்டு ஸ்பெர்மெட்டகோனியா இருக்குது. The penis is the male external genitalia. It is made up of special tissue that helps in erection of penis to facilitate insemination. So இன்செமினேஷனுக்கோ இல்லை எரெக்ஷனுக்கோ எது யூஸ் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ்டர்னல் ஜெனிட்டாலியா. அதில் ஆயிருக்கிற அந்த டிஷ்யூஸ் தான் வந்து எரெக்ஷனுக்கு யூஸ் ஆகுது. த enlarged end of penis called glans penis covered by loose fold skin called foreskin. Foreskin வந்து லூஸாக இருக்கும். The male accessory glands அதில் என்ன இருக்குது, paired seminal vesicle, prostrate, bulbourethral gland. Secretion of these gland constitute seminal plasma. இப்போ செமினல் பிளாஸ்மாவில் எது ரிச்சாக இருக்குது, ஃப்ரக்டோஸ், கால்சியம், என்சைம். ஸோ இது வந்து என்னது, செக்ரீஷன் ஆஃப் செமினல் வெசிக்கல். செமினல் வெசிக்கல், பல்போயூரித்ரல் கிளாண்ட், இதெல்லாம் சேர்த்து தான். அதில் என்ன இருக்குது, கால்சியம் இருக்குது, ஃப்ரக்டோஸ் இருக்குது, என்சைம்ஸ் இருக்குது. Secretion of bulbourethral gland also help in lubrication of penis. Lubrication of penis க்கு எது யூஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தா இந்த secretions of bulbourethral gland. இவ்வளோதான் மேல் ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம். இதில் நீங்கள் வந்து அந்த பார்ட்டை நீங்கள் என்னென்ன பார்ட் இருக்குது நம்ம ஸ்டார்டிங்கில் பார்த்தோம் இல்லையா, இந்த பார்ட்டை நீங்கள் ஞாபகம் வச்சுட்டிங்கன்னா ஈஸியாக உங்களால் வந்து ரீகால் பண்ண முடியும். இப்போ இன்கேஸ் உங்களுக்கு ஒரு டவுட் இருக்குன்னா இதை திருப்பி போட்டு கேளுங்க, உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதனுடைய பார்ட் பார்த்தீங்கன்னா டெஸ்டிஸ், அசசரி டக்ட், கிளாண்ட்ஸ், எக்ஸ்டர்னல் ஜெனிட்டாலியா, இந்த 4 பார்ட்டு.